அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பு ஒன்றாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைய பயானில் நபி அலைசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மீன் வயிற்றுனுள் நுழைந்த யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். யூனுஸ் நபி அலைஹி வஸல்லம் அவங்க பனு இஸ்ராயல் சமூகத்தில் பிறந்த ஒரு பெரிய நபி. இவங்க வாழ்ந்த காலம் பார்த்தோன்னா சில வரலாற்று குறிப்புகள் படி கிமு 9ஆம் நூற்றாண்டு, சுமார் கிமு 860 784 காலத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த பகுதி இன்றைய ஈராக் நாட்டில் இருக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை பெயர் பார்த்தோன்னா மத்தா. அதனால்தான் அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்னு மத்தா என்று அழைக்கப்படுறாங்க. அவர்களுடைய தாயோட பேரும் மத்தா அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பதூரா அப்படின்னு சொல்லப்படுது. எந்த பேருன்னு கரெக்டாக ஒரு ஹிஸ்ட்ரியில் குறிக்கிறதுல மத்தான்னு சொல்கிறாங்க அல்லது பதூரான்னு சொல்கிறாங்க. இவருடைய வம்சாவளி பார்த்தோன்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றலிருந்து வந்தவர்களும், இன்னும் சில குறிப்புகளில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்கன்னு குறிப்பிட்றாங்க. இதனால் இவர்களும் ஒரு நபி மரபுலேருந்து வந்தவங்க தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் அப்படின்னு குறிப்பிடுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நைனவா என்ற நகரில் வாழ்ந்தாங்க. அந்த நகரம் பார்த்தோன்னா தஜ்லா நதிக்கரையில் இருந்தது. மிகவும் பெரிய நகரம். அந்த நகரத்தில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவங்கலாம் வாழ்ந்தாங்க. நகரத்தில் இருந்த மக்கள்லாம் விக்கிரக வழிபாட்டை செஞ்சாங்க, அல்லாவை மறந்தாங்க, பாவங்கள்லேயே வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் நேர்வழிக்கு அழைக்க தான் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினாங்க. அப்போ யூனுஸ் நபி அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாவை மட்டும் வணங்குங்க, விக்கிரகங்களை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு தோறும் சென்று மக்களுக்கு போதனை செய்கிறாங்க. மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அரசர்கிட்டையும் போய் போதனை செய்கிறாங்க. ஆனால் அந்த நகரத்துடைய அரசன் அவனுடைய போதனையை ஏற்கவில்லை. அவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கேலி செய்கிறான், துன்புறுத்துகிறான், இறுதியில் சிறையில் அடைச்சிட்டான். அரசன் சிறை காவலர்கிட்ட சொல்கிறான், அவருக்கு உணவோ தண்ணீரும் கொடுக்காதீங்க. அதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் உணவும் இல்லை தண்ணீரும் இல்லாமல் இருந்தாங்க. சில நாட்கள் கழித்து பார்த்தோன்னா சிறை காவலர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. அவங்க மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை, ஆனால் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்க. அப்போ காவலர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு உணவு இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஸ்வர்க்கத்திலிருந்து தினமும் உணவு தருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிறை காவலர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் இந்த உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய போதனையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இந்த விஷயத்தை அந்த நாட்டு அரசர் அறிஞ்சோடனே அவன் யூனுஸை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறான். அதனால் அரண்மனை மந்திரிகள் அவனை எச்சரிக்கிறாங்க. இந்த ஒரு மனிதர் ஒரு புனிதர், அவரை கொல்லுவது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அங்கே அரண்மனை மந்திரிகள்லாம் எச்சரிக்கிறாங்க. அதனால் அரசன் அந்த யோசனையை கைவிட்டான். அதுக்கு பிறகு அரசன் உத்தரவு கொடுக்குறான், யூனுஸ் மற்றும் அவரின் குடும்பம் இந்த நகரை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு. அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலேருந்து வெளிவராங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய குடும்பம் நைனாவா நகரத்திலேருந்து வெளியேறப்பட்டாங்க. இஸ்லாமை பார்த்தோன்னா மக்களை சுமார் 30 ஆண்டுகள் நேர்வழிக்கு அழைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் மிகவும் சிலவும் நம்பினாங்க, ஆனால் இன்னும் சிலர் நம்பலை. அதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வருந்தினாங்க. இவங்க ஏன் நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வருந்திட்டு இருந்தாங்க. நைனாவா பகுதியை விட்டு வெளியே போகும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சில இதில் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அதில் அவங்க போதனை செய்யும் போது அவங்க போதனையை ஏற்காமல் அவங்கள கேலி செஞ்சாங்க, அவரை பொய்யன் என்று சொல்கிறாங்க, விக்கிரக வழிபாட்டை தொடர்றாங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டே அந்த நகரத்தை விட்டு வெளியேறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நகரத்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அவங்க மக்கள்கிட்ட கூறினது என்னன்னா, மிகவும் வருத்தத்தோடு கூறுறாங்க, நீங்கள் அல்லாவை மறுத்து விக்கிரகங்களை வணங்கினா அல்லாவுடைய தண்டனை கண்டிப்பாக வரும், இன்னும் 40 நாளில் அல்லாவுடைய தண்டனை உங்கள் மீது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியேறாங்க. ஆனால் இந்த மக்கள் இந்த எச்சரிக்கையை அவங்க ஏற்கலை. அவங்க சிரிக்கிறாங்க,
உன் அல்லாஹ் என்ன செய்ய முடியும், அவன் எங்களை அழிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் கேலி செய்கிறாங்க. கப்பல் மெதுவாக செஞ்சிச்சு. 10 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, 30 நாளும் போச்சு, 39 நாள் எல்லாம் கடந்துருச்சு. மக்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருக்காங்க. திடீர்னு 40வது நாள் வருது. வந்தபோது சூழ்நிலையே அங்கே மாறிடுச்சு. காற்று மிகவும் சூடாக வீச ஆரம்பிச்சிச்சு. வானத்தில் சிவப்பு மேகங்கள் தோன்றுச்சு. தீப்பிழம்புகள் போல மேகங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போது தான் மக்களுக்கு பயம் வருது. அப்போ மக்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, யூனுஸ் நபி சொன்னது தான் உண்மை அப்படின்னு. அவங்க விக்கிரகங்களை அவங்களே உடைக்கிறாங்க. அல்லாஹ்விட அழுகுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க சஜ்தாவில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. மனமாற்றத்தை பார்த்தா அந்த தண்டனையை நிறுத்தினான். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், யூனுஸ் சமூகத்தை தவிர தண்டனை வரும்போது ஈமான் கொண்டு தப்பித்த மக்கள் வேறு எவரும் இல்லைன்னு. இது குரானில் 10வது அத்தியாயத்தில் 98வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. நகரத்தை விட்டு வெளியான யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயணம் செய்ய அவங்களோட ஒரு கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பலில் பல பயணிகளோட அந்த கடலில் செல்ல ஆரம்பிக்கிறாங்க. கப்பல் போயிட்டே இருக்குது. திடீரென்று பார்த்தா கப்பல் நடுக்கடலில் போன போது திடீர்னு கப்பல் நகராமல் நின்றுச்சு. அங்கே மாலுமிகள்லாம் கப்பலை பரிசோதிக்கிறாங்க. ஆனால் கப்பலில் எந்த ஒரு கோளாறுமும் இல்லை. அப்போது அவங்க நினைக்கிறாங்க, இந்த கப்பல் எஜமானனின் அனுமதியின்றி ஓடி வந்தவர் இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்போ அங்கே எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, சீட்டு போட்டு யார் அந்த மனிதர் என்று தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. அவங்க சீட்டு போட்டாங்க. முதல் முறை வந்த பேர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பலை. மீண்டும் போட்டாங்க. மீண்டும் வந்த பேர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது போட்டாங்க. மூன்றாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் இறைவனுடைய அனுமதியின்றி நான் இந்த இடத்துக்கு வந்து விட்டேன். என் ஒருவனுக்காக உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருந்தவங்க யாரும் எதுவும் சொல்லாமல் அவங்களாவே அந்த கடலில் குதிச்சிடுறாங்க. அவங்க குதித்த வேகத்துக்கு அல்லாஹ் அங்கே ஒரு பெரிய மீன் அனுப்புகிறான். அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விழுங்கிடுது. ஆனால் அல்லாஹ் கட்டளை கொடுத்தான் அவரை சாப்பிடாதுன்னு. அதனால் மீனை அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருந்துச்சு. அவங்க இருந்த இடம் பார்த்தோன்னா மிகவும் இருண்ட இடம். கடலுடைய இருள், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற இருள், இரவுடைய இருள், இப்படி 3 இருளும் சூழ்ந்த இடமா இருக்குது. இதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தவறை நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி நான் அந்த நகரத்தை விட்டு போயிட்டேன். அதனால தான் மிகவும் மனமுருகி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், நான் உங்களுடைய இது இல்லாமல் நான் அந்த நகரத்தை விட்டு வெளியேறினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போது அவங்க ஒரு துவா ஓதுறாங்க. அந்த துவா, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதோட அர்த்தம் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குரானில் 21வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். அவன் கூறுறான், அவரை இந்த துக்கத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் மீனுக்கு கட்டளை கொடுக்குறான். அந்த மீன் கடற்கரைக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வெளியே கக்கிடுச்சு. அப்போது அவங்க மிகவும் பலவீனமாக இருந்தாங்க. அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாதுகாக்க ஒரு சுரை கொடியை வளர செய்கிறான். அது நிழல் கொடுக்குது, அவங்கள பாதுகாத்துச்சு. அவங்க சில நாட்கள் மீண்டும் பலம் பெறுறாங்க. உடம்பு பழைய ரீதிக்கு வந்தோடனே அவங்க மீண்டும் நைனாவா நகருக்கு செல்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. முன்பு கேலி செஞ்ச மக்கள் அல்லாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரகங்களெல்லாம் உடைச்சிட்டாங்க, தௌபா செய்கிறாங்க. அதை பார்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அல்லாஹ் அவங்க அந்த மக்களுக்கு அல்லாவின் வழியில் எப்படி இப்போ நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க, மார்க்கத்தை போதிக்கிறாங்க. அவங்க பல ஆண்டுகள் இந்த மக்களுக்கு நபியாகவே இருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. மீன் சம்பவத்துக்கு பிறகு 30 ஆண்டுகள் மக்களை வழி நடத்தினாங்க. பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோன்னா இயல்பாகவே மறைந்துடுறாங்க. அவங்க ஈராக் நாட்டில் உள்ள கூஃபா பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க.
நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடம் நமக்கு கற்றுத்தந்தது. அது என்னன்னா, தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். துவா தான் மனிதனை காப்பாற்றும். பொறுமை கொண்டால் இறுதியில் வெற்றி கிடைக்கும். இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று மூலிமா நம்ம கற்றுக்கொண்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த பயானில் நபி சக்ரியா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் விருப்பமானதாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.